வெல்கம் டு குமாரிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாயில் 100 ml நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுமே கடுகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்த்து பொரிய விடணும். பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் 100 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து அது கூட ஒரு பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கணும். 15 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கோம், அந்த பூண்டையும் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டு 4 தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்ச பேஸ்ட்டு இது கூட சேர்த்து கல்லுப்பு சேர்த்து 1.5 ஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடணும். இதில் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துடணும். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துறப்ப குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 100 கிராம் புளி கரைச்சி வச்சுருக்கோம். நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி இதில் சேர்த்து புளி தண்ணியை சேர்த்து கொதிக்க விடணும். 10 நிமிஷமாவது நல்லா கொதிக்க விடணும். பச்சை வாசனை அப்போ தான் போகும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோமா நல்லா கொதித்து வந்திருக்கும். 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீனை சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ மீன் நல்லா வெந்திருக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தூவி இறக்கணும். இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு வைக்கிறப்ப மீன் குழம்பு சீக்கிரம் கெட்டு போகாது. 3-4 நாள்னு வச்சு சாப்பிடலாம். இது மாதிரியான வீடியோக்களை பார்க்க குமாரிஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.